ஸ்ரீலங்கா கிரிக்கெட் ஃபேன்ஸும், இந்தியா கிரிக்கெட் ஃபேன்ஸும் கடைசியா நடந்த மேட்ச்ல இருந்து கொஞ்சம் கவலையோட அப்செட்டா இருப்பீங்க. அடுத்த ரவுண்டுக்கு குவாலிஃபை ஆகுவோமா? இல்லையான்னு ஒரே ஒரு டென்ஷனோட, மத்த டீம்ஸ் ஜெயிக்கிறத வச்சு தான் எங்களோட எதிர்காலமே இருக்குன்னு கால்குலேட்டர் வச்சு கணக்கு போடுற நிலையில கூட சில ஃபேன்ஸ் இருப்பீங்க. அது எங்க கண்ணுக்கு நல்லா தெரியுது. ஸ்ரீலங்கா ஃபேன்ஸ பொறுத்தவரைக்கும் கொஞ்ச நாளா இல்ல, பல வருஷமா கவலையோட தான் இருக்கோம். என்ன பண்றது? ஆனா இந்தியா இந்த ஒரு மேட்ச்ல தோத்தாலும், பல வருஷமா தோல்விய பார்க்காம ஒரு மேட்ச ஆடிட்டு இருக்கு. அது ஆடுன ஆட்டத்துல ஸ்ரீலங்கால ஆரம்பிச்சு, அமெரிக்கால இருக்கிற டொனால்ட் ட்ரம்ப் வரைக்கும் டென்ஷன் ஆகியிருக்காங்க. அது கிரிக்கெட் மேட்ச் இல்ல, பொருளாதார மேட்ச். என்ன பொருளாதார மேட்ச்ன்னு கேட்டீங்கன்னா, 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாசம் டொனால்ட் ட்ரம்ப் நெறைய நாடுகளுக்கு டாரிஃப் அதாவது தீர்வை வரி விதிச்சார். இதனால மொத்த உலகமும் டென்ஷன் ஆகி ஒரு பரபரப்பான நிலைமை உருவானது உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். எல்லாரும் இந்தியாவுக்கு கொஞ்சம் குறைவான வரி விதிக்கப்படும்னு எதிர்பார்த்தாலும், அதிகமான ஒரு வரிய ட்ரம்ப் குடுத்தாரு. ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ் மாரியான நாடுகளுக்கு 18% வரி விதிச்ச நேரம், சைனாவுக்கு அடுத்தபடியா இந்தியாவுக்கு அதிகமான வரி விதிக்கப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட 25% விதிச்சு, அது 50% வரைக்கும் அதிகரிக்கப்பட்டுச்சு. இதனால அமெரிக்கா மேல ஒரு கடுப்பான நிலையில தான் இந்தியா இருந்துச்சு. அதே நேரம் அமெரிக்காவும் இந்தியா மேல ஒரு மனஸ்தாபத்துல தான் இருந்துச்சு. ஏன்னா, ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா ஆயில் வாங்குறதால. இப்படியான ஒரு நிலைமையில தான் இந்தியா தன்னோட விளையாட்ட ஆரம்பிக்குது. இந்த வருஷம் ஜனவரி மாசம் இந்தியா யூரோப் யூனியனோட அதாவது ஐரோப்பிய ஒன்றியத்தோட ஃப்ரீ ட்ரேட் அக்ரீமெண்ட்னு சொல்லக்கூடிய சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தை சைன் பண்றாங்க. இதனால அமெரிக்கா எங்க தனக்கு பாதிப்பு வந்துருமோன்னு யோசிச்சாங்களோ இல்லையோ என்னன்னு தெரியல. இந்தியா மேல விதிச்ச வரி அளவுகள பத்தி மறுபடியும் யோசிக்கிறேன்னு அமெரிக்கா அதுக்கப்புறம் சொல்லியிருக்கு. இதுக்கான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் இன்னும் நடந்து கொண்டிருக்கிற நிலையில, பெரும்பாலும் அந்த வரி சதவீதம் 15%க்கு குறையலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதே நேரம் இந்தியாவும் அமெரிக்காவிலிருந்து கிட்டத்தட்ட $500 பில்லியன் பெறுமதியான பொருட்கள வாங்க போறதாகவும் சில தகவல்கள் சொல்லப்படுது. ஸோ, இப்படி யூரோப் யூனியனோட இந்தியா மேட்ச் விளையாடுறது அமெரிக்காவுக்கு ஒரு அடியா இருக்கலாம். இலங்கைக்கு இதனால என்ன ஆகப் போகுது? நம்ம நாடு சேஃப் தானே? பிரெயினுக்கு ஒண்ணும் ஆகலையே! அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா, அமெரிக்காவுக்கு அடிச்சுட்டு, அப்படியே போற போக்குல நம்ம தலையிலயும் ஒரு டொக்கு போட்டுட்டு தான் இந்தியா போயிருக்குது. ஏன்னா, இத்தன காலமும் நாங்க ஐரோப்பாவுக்கு ஒரு பொருள ஏற்றுமதி பண்றதுன்னா, எங்களுக்கு ஜிஎஸ்பி பிளஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்கும். இத பத்தி நாங்க இதுக்கு முன்னாடியும் நாங்க போட்ட வீடியோஸ்லலாம் பேசியிருக்கிறோம். ஜிஎஸ்பி பிளஸ் அப்படிங்கிறது ஒரு பிசினஸ் டீலிங் கிடையாது. ஐரோப்பிய ஒன்றியத்துக்கோ, அந்த யூனியன்ல இருக்கிற நாடுகளுக்கோ, வளர்ந்து வரும் நாடுகள் பொருட்கள ஏற்றுமதி பண்ணும்போது, அதுக்கான வரிக்கு கிடைக்கிற ஒரு சலுகை, ஒரு ஆஃபர். அந்த வளர்ந்து வரும் நாடுகள்ல மனித உரிமைகள், சூழல் பாதுகாப்பு, ஜனநாயகமான ஆட்சின்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சரியா நடக்குமா இருந்தா, அந்த நாடுகளுக்கு ஜிஎஸ்பி பிளஸ் சலுகை கிடைக்கும். அந்த வகையில தான் ஸ்ரீலங்காக்கு இத்தன வருஷம் ஜிஎஸ்பி பிளஸ் கிடைச்சிட்டு இருந்துச்சு. ஏன்னா, நாங்க இன்னும் ஒரு வளர்ந்து வர்ற நாடுங்கிறதால. ஸோ, இத்தன காலமும் எங்களுக்கு ஜிஎஸ்பி பிளஸ் இருந்துச்சு. ஆனா, இந்தியாவுக்கு கிடைக்கலங்கிறதால, உலகம் முழுக்க இருக்கிற இன்வெஸ்டர்ஸுக்கு, கம்பெனிஸுக்கு ஸ்ரீலங்கா மூலமா ஐரோப்பாக்கு எக்ஸ்போர்ட் பண்றது ஒரு அட்வான்டேஜா இருந்துச்சு. ஏன்னா, எங்களுக்கு வரி சதவீதம் ரொம்ப குறைவா இருக்கும். சில நேரம் வரியே இருக்காதுங்கிறதால. இதனால எங்களுக்கும் வெளிநாட்டு முதலீடுகள் கிடைக்கும். டாலர் நாட்டுக்குள்ள வருங்கிற ஒரு அட்வான்டேஜ் எங்களுக்கும் இருந்துச்சு. ஆனா, இப்ப என்ன ஆகப் போகுது? இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரீமெண்ட்னால யூரோப் யூனியனுக்கு வரியே இல்லாம ஏற்றுமதி பண்றதுக்கு இந்தியாவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. இதனால ஒரு இன்வெஸ்டருக்கு இலங்கைக்கு வரத விட, இந்தியா மூலமா ஐரோப்பாவுக்கு ஏற்றுமதி பண்றதுல நிறைய லாபம் இருக்கும். இலங்கைக்கு இதனால லாபம் கிடைச்சிட்டு இருந்ததுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு. அதுல ஒண்ணு தான் இந்தியால இருந்து ஐரோப்பாவுக்கு பைசிக்கல் எக்ஸ்போர்ட் பண்ண கம்பெனிஸ். எங்களுக்கு ஜிஎஸ்பி பிளஸ் கிடைச்சிட்டு இருக்கிறதால, இந்தியால இருந்து ஐரோப்பாவுக்கு பைசிக்கல் எக்ஸ்போர்ட் பண்றத விட, ஸ்ரீலங்கா மூலமா எக்ஸ்போர்ட் பண்றது அவங்களுக்கு லாபமா இருந்துச்சு. அதனால இந்தியால இருந்த முதலீடுகள அவங்க நம்ம நாட்டுக்கு கொண்டு வந்தாங்க. இது ஆப்வியஸ்லி வியாபார ரீதியா எடுக்கப்பட்ட ஒரு முடிவு தான். ஏன்னா, அவங்க எல்லாருமே இன்வெஸ்டர்ஸ், பிசினஸ் பண்றவங்க. ஸோ, கண்டிப்பா தங்களோட வியாபாரத்த எப்படி லாபமா கொண்டு போறதுன்னு தான் அவங்க யோசிப்பாங்க. அதே நேரம்
நமக்கு ஜிஎஸ்பி ப்ளஸ் எல்லா நேரமும் கிடைக்கும்னு அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த ஒரு எதிர்பார்ப்புனால தான் தன்னோட ஃபேக்டரியை இந்தியாவில் இருக்கிறது லாபமா இல்லை ஸ்ரீலங்காவில் இருக்கிறது லாபமானு யோசித்து முடிவு பண்ணி அந்த முதலீட்டை இலங்கைக்கு கொண்டு வந்தாங்க. ஆனால் இப்போது இந்தியாவுக்கும் வரி சதவீதம் இல்லை, எங்களுக்கும் வரி சதவீதம் இல்லைன்னு ஒரு நிலைமை இருக்கிறதால அந்த முதலீடுகள் இங்கே இருக்கிறதுல அர்த்தம் இருக்கான்னு ஒரு கேள்வி உருவாகுது. இது அந்த ஒரு கம்பெனிக்கு மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுற எல்லா கம்பெனிஸுக்கும் வரக்கூடிய ஒரு கேள்வி தான். இதில் நாங்கள் யோசிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குது. இந்தியா இப்போதைக்கு சைன் பண்ணியிருக்கிற ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டால் கிட்டத்தட்ட 60 நாடுகளோட மார்க்கெட்டை அக்சஸ் பண்ணக்கூடியதாக இருக்குது. அப்படி அவங்க சைன் பண்ண முதலாவது அக்ரிமெண்ட் யாரோட தெரியுமா? சைனா, ரஷ்யா, யூஎஸ்ஏ, பாகிஸ்தான், பங்களாதேஷ், இந்த எந்த நாடுகளுமே கிடையாது. அவங்க முதலாவது அக்ரிமெண்ட் சைன் பண்ணது ஸ்ரீலங்காவோட. அதுவும் இப்போ இல்லை, 1998. அப்போதுலேருந்து ஆரம்பித்து இந்தியா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நல்ல மேட்ச் விளையாடிட்டு வந்திருக்கு. ஆனால் இந்த மாதிரி அக்ரிமெண்ட் வர்ற நேரம்லாம் நாங்கள் என்ன பண்ணோம்? ரோட்டில் இறங்கி போராட்டம் பண்ணோம். டாக்டர்ஸ் எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணாங்க. முடிவெற்றது கூட இந்தியாவிலேருந்து பாபஸ் வருவாங்கன்னு சொன்னாங்க. இப்படி நிறைய கருத்துக்கள் எல்லாம் வந்துச்சு. ஆனால் இந்தியாவும் இலங்கையும் ஒரே நாள் இந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணாலும் இந்தியா நம்மளை விட எவ்வளவோ படி முன்னேறிடுச்சு. நாங்கள் இன்னும் இந்தியா, பாகிஸ்தான், தாய்லாந்து, சிங்கப்பூர் மாதிரி கொஞ்சம் நாடுகளோட மட்டும் சைன் பண்ணிட்டு ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே தான் இருக்கும். அதுலேயும் சிங்கப்பூரோட அக்ரிமெண்ட்டுக்கு என்ன ஆகும்னு ஷுவராக சொல்ல முடியலை. தாய்லாந்தை பொறுத்த வரைக்கும் அக்ரிமெண்ட்லையும் இப்போதைக்கு விசா ஃப்ரீ அசஸ் மட்டும்தான் நடந்திருக்கு. இப்படி ரொம்ப அடிப்படையான விஷயங்களை மட்டும்தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோமே தவிர அதை தாண்டி போக முடியாமல் இருக்குது. அதே நேரம் நம்ம நாட்டு மக்கள்கிட்ட இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்னு சொன்னதும் பயப்படுற மாதிரி சில மூட நம்பிக்கைகளும் இருக்குது. இப்படி ஒரு அக்ரிமெண்ட் போட்டதும் இந்தியாவிலேருந்து இலங்கைக்கு இறக்குமதி பண்ணுறது அதிகமாயிரும், நம்ம நாட்டில் இருந்து இந்தியாவுக்கு ஏற்றுமதி பண்ண முடியாமல் போயிரும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனால் டேட்டாக்களை எடுத்து பார்த்தா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் மூலமாக இங்கே இருந்து இந்தியாவுக்கு ஏற்றுமதி பண்ணுறது தான் கூடியிருக்கு. இந்தியாவிலேருந்து இலங்கைக்கு இறக்குமதி பண்ணுறது குறைஞ்சிருக்குன்னு நமக்கு தெளிவாக தெரியுது. அக்ரிமெண்ட்டுக்கு வெளியே இருந்து ஒட்டு மொத்தமாக பார்க்கும்போது இந்தியாவிலேருந்து இலங்கைக்கு இறக்குமதி பண்ணுறது அதிகமாகி இருக்கு. ஆனால் ஒட்டு மொத்தமாக பார்க்குறதோட அர்த்தம் என்னன்னா, போட்டி போடுற மற்ற நாடுகளுக்கு பண்ணுற ஏற்றுமதி இறக்குமதிகளையும் கணக்கில் எடுக்கணுங்கிறது தான். ஆனால் அக்ரிமெண்ட்டுக்கு உள்ள இந்தியாவையும் ஸ்ரீலங்காவையும் மட்டும் எடுக்கும்போது இலங்கை தான் அதிகமாக ஏற்றுமதி பண்ணுது. அதாவது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் நடுவில் போட்ட அக்ரிமெண்ட்டால் இலங்கைக்கு தான் லாபம் அதிகமாக இருக்குது. இப்போ இருக்கிற தரவுகளோட அடிப்படையில் அக்ரிமெண்ட் மூலமாக 2021 இந்தியாவுக்கு கிட்டத்தட்ட $500 மில்லியன் பெறுமதியான ஏற்றுமதியை ஸ்ரீலங்கா பண்ணியிருக்கு. ஆனால் இந்தியா இலங்கைக்கு $250 மில்லியன் பெறுமதியான ஏற்றுமதி மட்டும்தான் பண்ணியிருக்கு. இதனால தான் இந்தியா தன்னால் முடிஞ்ச அளவுக்கு ஐரோப்பா, அமெரிக்கா, ஆசியா மாதிரியான உலகத்தோட எல்லா பகுதிகள்லையும் அக்ரிமெண்ட் போட்டு தன்னோட மார்க்கெட்டை போட்டித்தன்மையாக மாற்ற ட்ரை பண்ணுது. குறிப்பாக இந்த யூரோப் யூனியனோட போட்ட அக்ரிமெண்ட் மூலமாக தன்னோட பொருட்கள், சேவைகளில் ஒரு பெரிய பகுதியை இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டுக்கு திறந்து விட்டுருக்கு. அதுவும் இல்லாமல் இந்த அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணுறதுக்கான பேச்சுவார்த்தைகள் மட்டும் கிட்டத்தட்ட 20 வருஷமாக நடந்திருக்கு. ஸோ இப்படியான ஒரு லாங் டேர்ம் மேட்சை தான் இந்தியா இத்தனை வருஷமாக விளையாடிட்டு இருந்திருக்கு. T20 மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி டெஸ்ட் மேட்சும் இந்தியா பிளான் பண்ணி விளையாடும்போது நாங்கள் உலகத்தோட பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு தேவையான அடிப்படை விஷயத்தை கூட பண்ணாமல் இருக்கோம். அதனால் கிரிக்கெட்டில் ஒரே பிளேயர்ஸை டீமில் மாற்றி மாற்றி போட்டு விளையாடி மேட்சில் தோற்று போகிற மாதிரி பிஸ்னஸ்லையும் ட்ரேட்லையும் தோல்வியை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். இந்த மாதிரியான இன்னொரு எக்கனாமிக் கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீக் சந்திப்போம். அது வரைக்கும் எங்களோட வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸை சொல்லுங்கள். எங்களோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூடியூப் மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக், டிக்டாக், இன்ஸ்டாகிராம் மாதிரியான எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் நாங்கள் இருக்கோம். ஸோ எங்களை கண்டினியூஸ்லி ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட நெக்ஸ்ட் வீக் சந்திப்போம்.